தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? மீன ராசியில் வக்ரமாகிறார் சனி. இப்போ இந்த மகர ராசிக்கு ஏழரை சனியோட தாக்கம் தெரியுமா? ஒரு சில பேர் கேட்குறாங்க. ஏழரை சனியோட தாக்கம் தெரியாது. 2025 சனி பகவான் வக்ரமானார். அந்த டைமில் கும்பராசியை டச் பண்ணார். இப்போ மீனராசியிலே தான் வக்ரமாகிறார். அதனால் ஏழரை சனியோட தாக்கமெல்லாம் தெரியாது. ஒரு சிலருக்கு தசா புத்தியோட பாதிப்பு இருந்தால், தசா நடத்தக்கூடிய கிரகத்தை சனி பகவான் பார்த்தால், இன்னொன்று அந்த கிரகம் வக்ரமாக இருந்தால் அந்த பாதிப்பு தெரியும். இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னாக்கா கிடையாது. அது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ தசாபுத்தி பாதித்தவங்களுக்கு மட்டுமே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவாங்க. அது எப்போ அப்படின்றது, எப்போ விடுதலை ஆகும் அப்படின்றது அது சுய ஜாதகம் சொல்லணும். இப்போ சனி என்ன நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார்னா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரம் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன், பாக்கியஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி அப்படிங்கிறது ராசியாதிபதி, ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி சொந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அந்த நட்சத்திரத்தை நோக்கி வருவார். அதாவது பின்னோக்கி வர மாதிரி ஒரு மாய தோற்றம். அது வரைக்கும் அங்கே நிற்கும் அந்த கிரகம். இப்போ 6ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் வக்ரமாகிறதும், ராசிக்கு 2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் வக்ரமாகிறதும் நல்லதா? இன்னொன்று, இந்த வீடு கொடுத்த கிரகம், அதாவது இப்போ சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் 9ஆம் பார்வையா, அதாவது உச்ச பார்வை சனி பகவானுக்கு இருக்குது. 9ஆம் பார்வையா, அதுவே சிறப்பு தான். இப்போ இந்த சனி பகவான் வக்ரமாகக்கூடிய தாக்கம் தெரியாது. நிறைய பேருக்கு இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல, இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல ஒரு சில கிரகங்கள் இருந்து அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ வேலை பாதிப்பு வந்தாலும் சரி, வேறு வேலை கிடச்சிரும். வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த வேலை பிரச்சனை தீரும். இப்போ மேலதிகாரி மாறுறது, யார் நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்காங்களோ அவங்க மாறுறது, எதிர்ப்புகள் மாறுறது, இன்னொன்று எதிரிகள்லாம் காணாமல் போகிறது, இது மாதிரி ஒரு சிலது நல்லது நடக்கும் இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு. இப்போ இந்த சனி பகவானுடைய நகரு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய இடம், அதாவது ரிஷபராசி, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கன்னியா ராசி, இன்னொன்று தனுசு ராசி. 3 இடங்கள்லையும் இப்போ சனி நகரக்கூடிய இடத்துலையும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகமோ இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகமோ சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. என்ன ஒன்று, வேலை ரீதியாக ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேலை ரீதியாக சிக்கல் இருக்காது. வேலை ரீதியாக ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை கிடைக்கும். தொழிலில் சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த தொழில் கொஞ்சம் சிக்கல் தீரும். கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். நிறைய பேருக்கு நோய் நொடி அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு புதன் தசைலாம் வரும் இல்லையா, 6ஆம் அதிபதி தசை, அதெல்லாம் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லைனாக்கா சனி பகவானே 6ஆம் இடத்துலேருந்து தசை பண்ணுவார், இல்லை 6ஆம் அதிபதி நட்சத்திரத்திலேருந்து தசை பண்ணுவார், 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணுவார் உங்கள் சுய ஜாதகத்தில். அதாவது சனி தசை நடக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை இருக்கும், இன்னொன்று நோய் நொடி பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு இல்லைனா கூட மருத்துவ செலவு வேறு யாருக்குன்னா எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் இப்போ கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சனியுடைய நகர்வுகள் நல்லாவே இருக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால. இப்போ தசாபுத்தி ரீதியாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னாக்கா 1-2 பாதங்கள் மட்டும்தான் அந்த மகர ராசியில் இருக்கும். அப்போ தசாபுத்தி முழுமையாக இருக்கும். இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது இப்போ 7 வருடம் அப்படின்னாக்கா என்னோட கணக்குப்படி நான் 6 வருடம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 6 வயசு வரைக்கும் செவ்வாதசை, 6 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகுதசை, 6 + 18 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகுதசை வரும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசு to 24, இது எப்படி இருக்கும் மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு? படிக்கிற காலகட்டத்தில் சிறப்பு தான். ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது, அருமையாக இருக்கும். உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். நிறைய நாளாக பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி பண்ணியிருப்பீங்க, வெற்றி இருந்திருக்காது. அரியர்லாம் நிறைய வச்சுருப்பீங்க, அதெல்லாம் கிளியர் ஆகும். மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில். ஏன்னா ராகு இருக்கிற இடத்த பொறுத்து, ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்துலேருந்து தசை பண்ணால், இல்லை அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா ஒரு சில பேருக்கு மைண்டே வேறு மாதிரி இருக்கும். படிப்பை விட்டு கொஞ்சம் வெளியே போவாங்க. தவறான கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, இன்னொன்று தவறான நண்பர்களோட சேர்க்கை, பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் இருக்கிறது. நம்ம நிறைய பார்த்துருப்போம் சோசியல் மீடியாவில், பக்கத்தில் கூட நிறைய பார்த்துருக்குறோம். இது மாதிரி நேரடியாக கூட நிறைய பார்த்துருக்குறோம் நம்ம. இப்போ பசங்க நிறைய சரியில்லை, இப்போது எல்லாமே வழி தவறி போகிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா சுய ஜாதகம் சரியில்லை.
சுய ஜாதகம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் இவங்களுக்கு வந்து ராஜகிரக தசைகள். அதாவது ராகு தசை முடிஞ்ச உடனே குரு தசை வரும், குரு தசை, அதுக்கப்புறம் சனி தசை, அதன் பிறகு புதன் தசை. இதுவே வந்து 3 கிரக தசையை அட்டன் பண்ணாலே இவங்களுக்கு வந்து வயசாயிடும். அப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க 2வது தசையில் நல்ல வளர்ச்சி கொடுக்கும், 4வது தசையில் அருமையான வளர்ச்சி கொடுக்கும், 6வது தசையில் இப்படி, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சிலர் வந்து 60 வயசு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் போய் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ நாள் நான் பிறந்ததுலேயே கஷ்டப்படுறேன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அடிப்படை அந்த பேஸ்மெண்ட் இல்லை, அவங்களுக்கு படிப்புங்கிறது இல்லை. ஏன்னா அந்த கால சூழ்நிலையில் வறுமையில் அவங்க வந்து கொஞ்சம் படிப்பு விட்டு விலைக்கு போயிருக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ 5 வயசுக்கு மேலே, ஒரு 10 வயசுக்கு மேலேயே அப்பா அம்மாலாம் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. நான் தன்னுடைய குழந்தை வந்து என்ன படிக்கணும், எப்படி இருக்கணும், என்னவா ஆகணும் எதிர்காலத்தில் அப்படின்றது வழி நடத்திட்டு போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான பிளானிங் வந்து ஒரு 10 வயசுக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது மாதிரி எடுத்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ அவங்கள நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னாக்கா, வழி தவறி போயிட்டாங்கனாக்கா, பின்னாடி வரக்கூடிய இந்த ராஜகிரக தசைகள் இருக்கு இல்லையா, இது சரியில்லைனாக்கா ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுரும். கோர்ட்டு கேஸு வழக்கு அது இதுன்னு எதை தொட்டாலும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த 16 to 24 வயசு வரைக்கும் இருக்கிறது ஒரு கிஃப்ட்டு. இந்த டைமில் ஒரு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணிங்க. நான் புத்தி சொல்லலை உங்களுக்கு, நான் ஜாதக ரீதியாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்குறேன், படிக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் சொல்லுவாங்க. படித்தவங்க வந்து வேலை மட்டும் எனக்கு இப்போ ஸ்ட்ரகிளாக இருக்குது சார், இல்லை தொழில் ஸ்ட்ரகிளாக இருக்குது சார், எல்லாத்தையுமே அவங்களே சமாளிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் அந்த படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறேன். இந்த 16 to 24 மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்படக்கூடிய வயசு அதுதான் 16 to 24. இதுக்குள்ளே என்ன கஷ்டப்பட்டு படிக்க முடியுமோ படிச்சிருங்க. பின்னாடி லைஃப் நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் கஷ்டப்படக்கூடிய தசைகள் வந்தாலும் சரி, உங்களுக்கு பேட் டைமாக வருதுன்னு வச்சிக்கலாம், அதில் நீங்களே சமாளிச்சிக்கலாம். யாரோட ஆதரவும் தேவையில்லை, ஆலோசனையும் தேவையில்லை, நீங்களே சமாளிக்க முடியும். உங்களால் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. அப்போ இது வந்து புத்திமதியாக எடுத்துக்காமல் என்னோட வீடியோவில் எல்லாத்துலேயும் 2 நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்லிவிடுவேன். ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம். என்னோட கருத்து இது. இப்போ 24 வயசு இல்லைனா 22 வயசில் இப்போ வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் அந்த தசை முடிஞ்சு அடுத்த தசை நடக்குது இல்லையா, ஆரம்பிக்குது இல்லையா, அந்த தசையில் தான் வேலையில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க. இப்போ ராகு தசை 24 வயசோடு முடியுது என்னோட கணக்குப்படி. ஒரு சிலருக்கு வந்து 23 முடியலாம். இப்போ படிப்புங்கிறது வந்து 21 கூட முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேட போயிடுவாங்க. இப்போ வேலை தேடிட்டு வேலை கிடச்சிதுன்னு வச்சுக்கலாம், அந்த வேலை சரி இருக்காது, சரியாக போகாது. இப்போ ஏதோ ஒரு வேலை போயிட்டுருக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து குருதசை ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த குருதசையில் இந்த குருதசை இதுக்கு நல்லது செய்யாது. ஆனால் இருந்தாலும் அந்த தசை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வேலை வாய்ப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துரும். அது மாதிரி இப்போ வந்து தசா சந்தி இருக்கிறவங்களுக்கு, இப்போ 23லேருந்து 25க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை வாய்ப்பு உண்டு. இப்போ குரு பார்வை ராசிக்கு இருக்குது, வக்கரமாகக்கூடிய சனிக்கு வந்து ராசி குரு பார்வை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சனி வக்கரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறீங்க. 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். இது ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையில் நல்லபடியாக போயிட்டுருக்கும். இப்போ வேலையில் ஒரு சில பேருக்கு நெருக்கடிகள் இருந்தால் அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் தோணும். ஏன்னா நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு வராங்க, சம்பாதிச்சிட்டு வராங்க. நமக்கும் வந்து அது மாதிரி எண்ணம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து எண்ணம் வரும். இதெல்லாம் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எம்ப்ளாய்க்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்பு, இன்னொன்று வந்து தனியார் துறையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வேலை சார்ந்து இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருதசையில் திருமணம் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு வந்து குருதசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, திருமணம் பலம் வந்துச்சு, அதாவது திருமண யோகா வந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து 23 to 25, 26 வயசு வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். 27 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக இப்போ திருமணம்லாம் கூடி வரும். திருமணத்துக்கு உண்டான காலம் தான். ஏற்கனவே 7.5 சனியில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ராகு தசையிலே திருமணம் ஆகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். இப்போ 24 தான் ராகு முடியுது. 24 அது முடியறதுக்கு முன்னாடியே வந்து திருமணத்தை கொடுத்துரும். குரு தசைலாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. 19 வயசில் திருமணம், 20 வயசில் திருமணம். ராகு தசை எப்போ திருமணத்தை கொடுக்குன்னே சொல்ல முடியாது. முடியறதுக்கு முன்னாடியே அந்த ராகு தசை அப்படிங்கிறது திருமணத்தை கொடுத்துரும். திருமணங்கிறது இப்போ குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துங்க. ஏன்னா குரு தசையில் வந்து சொல்லவே தேவையில்லை.
இப்போ வேலை நல்லா கொடுத்துச்சுனாக்கா திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் டஃப் ஆகும். திருமண வாழ்க்கையில் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் அதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலான்றது மட்டும் பார்த்துங்க. ஏன்னா சனி வக்கர காலத்துக்கு நம்ம பாசிட்டிவாக 4 பலன்னு சொல்லிட்டு போயிடலாம், இல்லைன்னு சொல்ல. குரு என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, நல்ல வேலையை கொடுத்துரும், டிஜிட்டல் சேலரியில் வேலை கொடுக்கும். ஆனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதை நம்ம பார்த்துக்கணும். அப்படி தான் இருக்கும் கிரக அமைப்புகள். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே இந்த 3 கிரகங்களும் ராகு கேதுவோடு சேர்ந்துருந்தா, இல்லை ராகு கேது நட்சத்திரம் ஏறி இருந்தால் நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையில் உஷாராக இருக்கணும். இப்போ வந்து திருமணம் ஆகிப்போச்சு, நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக அவங்கள எப்படி வழி நடத்தணுமோ அப்படி பார்த்துங்க. நீங்கள் வந்து பிரிவுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ தொழில் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் இப்போ மகர லக்னமாக வந்தால் கூட, வேறு ராசி வேறு நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மகர லக்னமாக வந்தால் குரு தசைங்கிறது, அப்போ அவங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், குரு தசைங்கிறது கொஞ்சம் டஃப்பு கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் குரு தசை ஒரு நாள் போல் இருக்காது. ஒரு மாதம் நல்ல வருமானம் வரும், ஒரு மாதம் வராது. அது மாதிரி தான் கொடுக்கும். அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்லா போயிட்டுருக்கலாம், உங்களுக்கு நல்லா போகுது அப்படின்னாலும் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. இப்போ கொஞ்சம் உஷாராக இருங்க. அந்த டைமுங்கிறது கொஞ்சம் பார்த்து, இப்போ நீங்கள் எப்படி அந்த சம்பாதிக்கிறதெல்லாம் எப்படி சேமிப்பு பண்ணணுமோ பண்ணிக்கங்க. தேவையில்லாத முதலீடு பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்லலாம் வந்து குருதசையில் போனீங்கன்னா மொத்த லாக் ஆகும். இன்னொன்று, உழைப்பில்லாத எந்த பணமும் இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு வராது. இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறவங்க சும்மா ஒரு மேனேஜராக இருந்தால் கூட உழைக்கவே தேவையில்லை. மேனேஜராக இருந்தால் கூட அது எம்ப்ளாயி, உழைக்காமல் ஒரு பேர் புகழ் கூட வாங்கிட்டு போயிடலாம், நல்ல சம்பளத்தில் கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தொழில் செய்யும் போதோ உழைக்காமல் எதுவுமே வராது. ஒன்று, இந்த ஷேர் மார்க்கெட்டு, வட்டி பணம், இது மாதிரி இப்போ லாட்ரி எதுவுமே வந்தால் வந்த வழியிலே போய்டும், அது நிற்காது, அது மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். நான் நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். அடுத்து வந்து சனி தசை. இப்போ 40 வயசுக்கு மேலே 59, 60 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை ராசியாதிபதி தசை, ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை. இது வந்து நன்மை தான் செய்யும், யோகத்தை கொடுக்கும். மகரத்துக்கு வந்து மகர ராசிக்காரங்களாச்சே, சொந்த ராசிக்காரர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. சுய ஜாதக கர்மா, அதாவது பிறப்பு கர்மா, அதை சொல்லணும். பிறப்பு ஜாதகம் அதை சொல்லணும். என்னென்னா, பிறப்பு ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு வந்து வக்கரமாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்தில் ஒரு சிலருக்கு வந்து வக்கரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இது மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த தசை ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துரும். அந்த வேலை வாய்ப்பில் வளர்ச்சி இருக்காது. அதுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை, சனி தசை ஆரம்பிச்சிலேருந்தே பிரச்சனை, அப்படி தான் இருக்கும். இது எப்படி இருக்கணும்னாக்கா, மறைமுக சுப தொடர்பு எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, சுபகிரக நட்சத்திரம், சுபகிரக பார்வை. பொதுவாகவே சுபர்னா குருவோட நட்சத்திரத்தில் தான் நல்லது பண்ணுது. இன்னொன்று ராசிக்கு சுபர், ராசிக்கு யோகாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது, இல்லை லக்ன சுபர், லக்ன சுபர்களோடு சேர்ந்துருக்கிறது. அது மாதிரி குருவோட பார்வை வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல சுய ஜாதகத்தில். இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 7.5 சனியில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். 7.5 சனி முடிஞ்சாச்சு. முதல் 10 வருஷத்தில் இருந்து நான் கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னா, உங்களுக்கு லக்னம் வேறு, அதாவது சனியோட ஆப்போசிட் லக்னம் இருக்கு இல்லையா, அதாவது பகை கிரக லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னத்துக்கு தான் வருவீங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தை நீங்கள் நம்பலாம், அதெல்லாம் நல்லா இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 10 வருஷத்தில் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேருக்கு 19 வருஷமாக நல்லா இருக்குது, நான் அதையும் பார்த்துருக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அந்த 9வது வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதில் வந்து முதலீடு போடுறதோ, அதுலேருந்து கொஞ்சம் வேலை மாறுதல், வேலையில் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் அது தெரியும் உங்களுக்கு. அது தெரிய ஆரம்பிச்சதுனாவே கொஞ்சம் உஷாராக போகிறது நல்லது. பின்னாடியும் அந்த 9 வருஷத்தில் பரவாயில்ல சார் நல்லா இருக்குன்னா நல்லபடியாக போகும். இந்த சனி வக்கரமோ குரு வக்கரமோ இல்லை சனி பயிற்சி குரு பயிற்சி எதுவும் உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது. ஒரு சில மாற்றங்களை கொடுக்கலாம். அது வந்து வருமானமாக இருக்கலாம், ஒன்று தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், அதுமாரி நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். அதே பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டு வரேன் சார், கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு எனக்கு கஷ்டம் வந்துச்சு, இது வந்து இப்போ எனக்கு 10, 12 வருஷம் முடிஞ்சு 13வது வருஷம் போயிட்டுருக்கு, இல்லை 14வது வருஷம் போயிட்டுருக்கு, எனக்கு சனி தசை இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, இதில் நீங்கள் கஷ்டப்பட்டு வரீங்கன்னா அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச பிறகு தான் அது நல்லாயிருக்கும். அது வரைக்கும் ஏதாவது சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுறது நல்லது, பார்த்து நீங்கள் அந்த வேலைலாம் பார்க்குறது நல்லது இந்த காலகட்டங்களில். இது சனி தசையில். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வக்கர காலத்தில். குடும்ப வாழ்க்கை மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, இடம் வாங்குறதோ விற்கிறதோ இதுமாதிரி வீடு கட்டுறது அதெல்லாம் வந்து பரவாயில்ல. உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுத்துன்னு இருக்கும் வேலை தொழில். குடும்பத்தில்
ஒரு சுப விசேஷம் நடக்கிறது, அது மாதிரி பிள்ளைகளோட வளர்ச்சி, அது மாதிரி அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணுற வயசுல இருந்தால் அதை திருமணம் பண்ணுறது, படிக்கிற வயசுல தான் படிப்பு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சிகள்லாம் அருமையாக இருக்கும் இந்த சனி தசையில். அதை மட்டும்தான் கொடுப்பார். ஏன்னா யோகாதிபதி இல்லையா, எல்லாத்தையும் கெடுத்துட முடியாது. இப்போ உங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துட்டு குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருப்பார். அவங்களோட ராசி நட்சத்திரம் தசாபதி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுப்பார். கொஞ்சம் தாங்கிக்கிறது நல்லது. அடுத்து புதன் தசை 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன். இந்த மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் 6ஆம் அதிபதி தசை. அதாவது ராசிக்கு 6ன்னாவே எப்படி கடன் இருக்கும், ஒன்று நோய் இருக்கும், இல்லை வழக்கு இருக்கும், ஏதோ ஒன்று 6 சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று இருக்கும் புதன். இன்னொன்று 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து உட்காந்துருப்பார். இந்த முக்கூட்டு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் 3 ஒன்றா சுற்றினே இருப்பாங்க இல்லையா. இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் தான் புதன். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்று பரிவர்த்தனையாகி உக்காடுறது, பரிவர்த்தனையாகி உக்காஞ்சா கூட பலன்கள் கொஞ்சம் கம்மி தான் சுக்கிரனோட. 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து உட்காந்தாருனாக்கா பூர்வ புண்ணியஸ்தானம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து நீங்கள் வலுப்படுத்தணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ சாபம், அது மாதிரி இப்போ குலதெய்வத்தை நீங்கள் வலுப்படுத்தணும், அவ்வளோதான். குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கும்பிட்றது, போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அது மாதிரி பொங்கல் வச்சு வழிபடுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தொழிலும் வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். இன்னொன்று பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால், இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுய சம்பாத்திய சொத்தில் பிரச்சனை, இது மாதிரி வீடு கட்டுறதோ ஏதோ இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். குரு பார்வை ராசிக்கு இருக்குது, பரவாயில்ல, கடன் பிரச்சனை சால்வ் ஆகும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். இந்த டைமுங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 77 வயசுக்கு மேலே 84 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இப்போ வந்து சனி பார்வையில் கேது இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நகரக்கூடிய இடத்துல கேது பகவான் இருந்தால், இல்லை இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்தால், இல்லை வீடு கொடுத்த கிரகம் இருந்தால், இப்போ மட்டும்தான் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள், மனசு ரீதியான பிரச்சனைகள் வரும், இல்லை நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி எதனா கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கேது தசைங்கிறது சிறப்பு. மற்றபடி ஓகே தான். வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் கேது தசை இந்த சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி.